பிரைஸ் தி லார்ட். நம்ம மத்தேயு 22ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வேதத்தை நம்ம தியானிக்க போகிறோம். மத்தேயு 22:15. அப்பொழுது பரிசேயர் போய் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி யோசனை பண்ணி, இயேசு ஏதோ விதத்தில் இயேசுவை பிடிச்சு ஜெயிலில் போடணும்னு சொல்லி அந்த அரசாங்கம் துடிக்குது. இவர் விட்டா பெரிய ஆள் ஆயிடுவார், நமக்கு இங்கே வேலை இல்லாமல் போயிடும், ஜனங்கள் அவரை தான் பயங்கரமாக மதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த விஐபிஸ், அந்த நாட்டில் இருக்கிற விஐபிஸ் என்ன பண்ணுறாங்க, பரிசேயர் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி யோசனை பண்ணுறாங்க. அவர் வாய் திறந்து ஏதாவது அரசாங்கத்தை பழிச்சு பேசிட்டா அதை வச்சு இவர் அரசாங்கத்தை குறை சொல்றாரு, ஆளும் அதிகாரிகளை குறை சொல்றாரு அப்படின்னு சொல்லி, ரோம அரசாங்கத்தை குறை சொல்றாரு அப்படின்னு சொல்லி இவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டுடலாம் இயேசுவை அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. யாருங்க? அந்த ஊரில் இருக்கிற விஐபிஸ், பரிசேயர். 16வது வசனம். தங்கள் சீசரையும் ஓரோதியரையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் முகதாட்சணியம் இல்லாதவர் ஆகையால் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து தன்னுடைய வேலையாட்களையும் தன் கூட இருக்கிறவங்களையும் ஏரோது நாட்டுக்காரங்களையும் இயேசுகிட்ட அனுப்புறாங்க. அவங்க வந்து, பாஸ்டர், நீங்க உண்மையானவங்கன்னு எங்களுக்கு தெரியும், தேவனுடைய மார்க்கத்தை வழிய கரெக்டா போதிக்கிறீங்க அப்படின்னும் எங்களுக்கு தெரியும். மேலும் நீங்க முகத்தை பார்த்து ஒருத்தனை எடை போட மாட்டீங்க, முகதாட்சண்யம் பார்க்க மாட்டீங்க, இவன் நமக்கு சப்போர்ட் பண்றவன் அப்படின்னு சொல்லி நீங்க ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க, முகதாட்சண்யம் பார்க்க மாட்டீங்க. ஒருத்தன் கெட்டது செஞ்சு இருக்கும் பொழுது இவன் எனக்கு நல்லது செஞ்சான் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த முகதாட்சணத்தை பார்க்க மாட்டீங்க, நீங்க கரெக்டா தீர்ப்பு கொடுப்பீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும். எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். யாரை பத்தி நீங்க கவலைப்பட மாட்டீங்க அப்படிங்கிறதும் எங்களுக்கு தெரியும். ரோம அரசாங்கமாவது, ரோம போர் சேவர்களாவது, ஆளும் அதிகாரியாவது, சிப்பாயாவது, படைகளாவது, ஜனங்களாவது, யாரை குறித்து நீங்க பயப்பட மாட்டீங்க, அதுவும் எங்களுக்கு தெரியும். எவ்வளோ கரெக்டா இயேசுவை பத்தி அப்படியே கரெக்டா புரிஞ்சு வச்சு பேச, எல்லாமே உங்களுக்கு தெரியும். இயேசு இப்படித்தான், இயேசு இப்படித்தான் நல்லது செய்வாரு, இயேசு இப்படித்தான் நன்மை செய்வாரு, இயேசு இப்படித்தான் நல்லதை சொல்லி கொடுப்பாரு அப்படின்னு எல்லா விஷயமும் இயேசுவை பத்தி அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகள் அதுதான் தெரியுது. 17வது வசனம். ஆதலால் உமக்கு எப்படி தோன்றுகிறது? ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ? அதை எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். இப்ப கரெக்டா சிக்க வைக்கிறதுக்கு பிளான் பண்றாங்க இயேசுவை. ராஜாக்கு வரி கொடுக்கணுமா வேண்டாமா? அது நியாயமா இல்லையா? எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 18வது வசனம்.
இயேசு அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து, மாயக்காரரே, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? இயேசு அவங்களோட மனசுல இருக்கிற, நீ என்னை சிக்க வைக்கிறதுக்கு தான் பிளான் பண்றீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன்னா ஏற்கனவே அவருக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. நமக்கு முன்னாடி இருக்கிறதும் தெரியும், நமக்கு பின்னாடி இருக்கிறதையும் தெரியும் அவருக்கு. அப்புறம் இவர் தெரிஞ்சிருது, இவங்க நம்மளை சிக்க வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுட்டு அவங்க துர்க்குணத்தை அறிஞ்சிடுறாரு. அறிஞ்சிட்டு, மாயக்காரரே, நீங்கள் ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்னு கேட்குறாரு. திருட்டு பசங்களா, என்னை ஏன் சோதிக்கிறீங்க, என்னை நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறாரு. 19வது வசனம், வரிக்காசை எனக்கு காண்பியுங்கள் என்றார். சரி, அந்த வரி செலுத்துகிற பணம் இருக்குல்ல, அந்த பணத்தை எனக்கு முன்னாடி காமிங்க அப்படிங்கிறார். அவர்கள் ஒரு பணத்தை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ₹1 காயினையோ ₹1 நோட்டையோ கொண்டு வர்றாங்க. 20வது வசனம், அப்பொழுது அவர், இந்த சொரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். அப்ப அந்த பணத்துல ஒரு சொரூபமும், அதாவது சிம்பல், நாட்டினுடைய சிம்பலோ இல்ல ஒரு விஐபிஸினோட சிம்பலோ ஒரு ராஜாவினுடைய சிம்பலோ அதுல இருக்கும். இப்ப எப்படி நம்மளுடைய நோட்டுகள்ல நம்ம ஃபாதர் ஆஃப் நேஷன் காந்திஜியோட சிம்பல் இருக்கும். அந்த மாதிரி ஏதோ ஒரு சிம்பல் அந்த நோட்டுல அச்சடிச்சிருப்பாங்க. அதுக்கு கீழே யாரோ ஒரு பிரைம் மினிஸ்டர் கையெழுத்தோ யாரோ ஒரு விஐபிஸ் கையெழுத்தோ அதுல பொறிக்கப்பட்டிருக்கும். இது நம்மளுடைய நோட்டுகள்ல, நம்மளுடைய பணங்கள்ல, நம்ம ₹1 நோட்டு, ₹2 நோட்டு, ₹1000 நோட்டு, ₹2000 நோட்டு எல்லாத்துலேயும் நம்ம அதை பார்க்கலாம். காயின்ஸ்லேயும் அது இருக்கும். எல்லா காயின்ஸ்லேயும் காந்திஜியோட ஃபோட்டோ இருக்கும், நோட்டுகளையும் ஃபோட்டோ இருக்கும். அதே மாதிரி சிக்னேச்சர் இருக்கும், ஒரு கவர்னரோட சிக்னேச்சர் அப்படிங்கிற இதெல்லாம் இருக்கும். இல்லை ரிசர்வ் பேங்க் கவர்னரோட சிக்னேச்சர் அப்படின்ட்டு ஒவ்வொரு நோட்டுகளையும் அந்த எழுத்து பொறிக்கப்பட்டிருக்கும், சிக்னேச்சர் பொறிக்கப்பட்டிருக்கும். அப்போ அவர் பார்த்து அந்த பரிசேயரை பார்த்து கேட்குறாரு, இந்த சொரூபமும் மேலெழுத்தும் யாருடையது, இந்த சிம்பலும் சிக்னேச்சரும் யாருடையது அப்படின்னு கேட்குறாரு. 21வது வசனம், ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அப்போ இந்த சிம்பல் யாருடையதுன்னு கேட்குறாரு. இது நம்ம ராஜாவுடைய சிம்பல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, ராயனுடைய சிம்பல் அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ ராஜாவோட சிம்பல் அது பொறிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அதுக்கு உண்டான வரி பணத்தை நீ ராஜாக்கு செலுத்துறது தான் நியாயம். ஏன்னா இயேசு அவர் கடவுளா இந்த பூமிக்கு வந்திருக்கிறாருன்னு சொல்லி யாருக்கும் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது பிதாதான், தேவன் தான். தேவன் ஒரு மனுஷ ரூபம் எடுத்து இயேசுவா வந்திருக்கிறாருன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஒரு சிலர், அவங்க இயேசு கூட இருக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் அவர் தேவன் என்பது தெரியும். இயேசுங்கிற பேர்ல தேவன் வந்ததை அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். அதனாலதான் இந்த டெஸ்டிங் எல்லாம் அவங்க பண்றாங்க. அப்படி இவர் தான் தேவன் தெரிஞ்சு அவங்க பண்ண மாட்டாங்க. பட் அவங்களுக்கான தெரியாது. தெரியாம இவர் எப்படியாவது ரொம்ப நல்லது செஞ்சுட்டு இருக்காரு, இவரை விட்டா இவர் சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவார் போல் இருக்கு, இவர் பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவார் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இயேசு கைது செஞ்சு உள்ள போட்டுடலாம் அப்படின்ட்டு பயங்கர பிளானிங் நடக்குது. பேச்சில் சிக்க வைக்கலான்னு பார்த்தா இவர் என்ன பண்றாரு,
ராஜாக்கே சப்போர்ட் பண்றாரு. தேவன் ராஜாக்கு ஏன் வரி கொடுக்கணும்னு இவங்க கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, ராஜாக்கு வரி கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா இந்த நோட்டில் ராஜாவோட சிம்பிள் பொறிச்சிருக்குது. ஸோ நீ வரி ராஜாக்கு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா தேவன் மனுஷனை படைச்சு அவன் கையில எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துட்டார். ஆதாம ஆண்டவர் படைச்சார். படைச்சிட்டு அந்த ஆதாமத்தான் இவர் காற்றை படைத்து, சந்திரனை படைத்து, சூரியனை படைத்து, நிலாவை படைத்து, நட்சத்திரங்களை படைத்து, வானத்தை படைத்து, பூமியை படைத்து, காட்டு மிருகங்களை படைத்து, எண்ணற்ற ஜீவராசிகளை படைத்து, எண்ணற்ற தாவரங்களை படைத்து, நீர், காற்று எல்லாவற்றையும் படைத்து, சகல ஜந்துக்களையும் படைத்து, யாருகிட்ட பேர் வைக்க சொல்லி சொல்றாருன்னா, மண்ணான மனுஷன், மண்ணுனால அவர் செஞ்ச பொம்மை தான் மனுஷன். அவனைத்தான் ஆதாமுக்கு மட்டும்தான் இவர் பேர் வைக்கிறார். அந்த ஆதாமை கொண்டு இவர் படைத்த எல்லாவற்றுக்கும் ஆதாமை கொண்டே பேரை வைக்கிறார். அப்போ ஆண்டவருடைய பரந்த மனப்பான்மை பார்த்தீங்களா? இப்போ யாராவது நம்ம ஒன்றை கண்டுபிடிச்சு, இப்போ ஒன்றும் இல்லை, இந்த லைட்டை கண்டுபிடிச்சவங்க மேடம் கியூரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி ராக்கெட்டை கண்டுபிடிச்சவங்க ரைட் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நீராவி என்ஜினை கண்டுபிடிச்சவர் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை சொல்கிறோம். தாமஸ் ஆல்வா எடிசன் இதை கண்டுபிடிச்சாருன்னு சொல்கிறோம். நியூட்டன் உயிர்ப்பு விசையை கண்டுபிடிச்சாருன்னு சொல்கிறோம். இப்படி ஒவ்வொரு கணிச்சவங்களுக்கு அவங்களுடைய பேரை சூட்டுறோம். பட் ஆனால் எல்லாத்தையும் கணிச்ச ஆண்டவர் தங்க அந்த மகிமையை மறைச்சு, ஆதாம் நீ பேர்வைன்னு சொல்லி ஆதாம் கிட்ட சகல அதிகாரத்தையும் கொடுக்கிறார். ஒரு மனுஷங்கிட்ட சகல அதிகாரத்தையும் கொடுக்கிறார். நீயே எல்லாத்துக்கும் பேர்வை அப்படின்னு சொல்லி சகல அதிகாரத்தையும் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் இந்த ராயனுடைய ராயனுக்கு செலுத்த வேண்டாம்னு சொல்லுவாரா? நீ ஜனத்தின் அதிபதிகளை கனம் பண்ணு, ஆளும் தலைவர்களை கனம் பண்ணு அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. இந்த நாட்டை யாரு ஆள்றாங்களோ அவங்கள நீ மதிக்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அவங்களுக்கு நீ கீழ்ப்படிஞ்சு நடக்கணும், பிரபுக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் நீ கீழ்ப்படிஞ்சு நடக்கணும் அப்படின்னு சொல்லி இயேசு அழகா பைபிள்ல எழுதி வச்சிருக்கிறார். அப்படி இருக்க இவர் வரி கட்டுறது நியாயமல்லன்னு சொல்லுவாரா? சொல்லவே மாட்டார். இவர் நியாயமல்லன்னு சொல்லுவாரு, தன்னைத்தான் பிரஸ்தாவப்படுத்துவாரு. தான் எனக்கு தான் நீங்க எல்லாம் வரி செலுத்தணும், நான் தான் கடவுள் அப்படின்னு இவர் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி அந்த பரிசேயர்கள் அப்படி சொல்லிட்டாருன்னா இவரை பிடிச்சி ஜெயில போட்டுடலாம், சிறைச்சாலையில தள்ளிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வர்றாங்க. ஆனா இயேசு எப்பவுமே அவர் நாம் நினைக்கிற விதமாக அல்ல, நாம் நினைக்காத விதமாக செயல்படுகிறவர் தான் இயேசு கிறிஸ்து. நம்ம இப்படிதான் நினைப்போம், இயேசு இப்படிதான் செய்வாரு, இப்படிதான் சொல்லுவாருன்னு நினைப்போம். ஆனா மனுஷன் நினைக்கிற வண்ணமாய் இயேசு எப்போதும் நினைப்பதே கிடையாது. எப்போதும் அவர் அப்படி நினைக்கவும் மாட்டார். மனுஷன் பொல்லாதவன், நாசியில் சுவாசமுள்ள யாவும் பொய்ன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எந்த மனுஷனும் பொய் தான், ஆண்டவர் ஒருவர் தான் மெய். அப்படி இருக்க ஆண்டவர் போய்
வரி பணத்தை செலுத்த வேண்டாம் ராயனுக்குன்னு சொல்லவே மாட்டார். அவர் அப்படி சொல்லவும் இல்லை. தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்க, ராயனுடையதை ராயனுக்கு செலுத்துங்க. எனக்கு நீங்க என்ன செலுத்தணும்னு ஆசைப்படுறீங்களோ எனக்கு செலுத்துங்க. எனக்கு செலுத்திட்டேன்னு சொல்லிட்டு வரி பணத்தை இன்கம் டாக்ஸுக்கு செலுத்தாம இருக்காதீங்க, எல்லாம் இயேசு பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்கம் டாக்ஸை கட்டாம இருக்காதீங்க. உங்களுக்கு ஐடி ப்ராப்ளம் வந்துடும். நீங்க கட்டாயமா வரி பணத்தை செலுத்திதான் ஆகணும். மோகன்சி என்ன அடிக்கடி சொல்லுவாரு, வரி கட்டாம இருக்கவே கூடாது, நான் கரெக்டா வரி செலுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. நம்ம பாஸ்டர் அப்படித்தான் சொல்லுவாரு, கரெக்டா எங்க ஆடிட்டருக்கு எல்லாத்தையும் நாங்க சரண்டர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அப்படித்தான் ஒவ்வொரு மனுஷங்களும் இருக்கணும். நம்மளுடைய வரி பணத்தை கரெக்டா இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்க்கு செலுத்தணும். இது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு கட்டளையா இருக்குது. ராயனுடையதை ராயனுக்கு செலுத்துங்க, தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்க. நான் எல்லாத்தையும் தேவனுக்கு செலுத்திட்டேன், ராயனுக்கு எனக்கு எதுக்கு, அவர்தான் பெரியவர் அப்படின்னு சொல்லி எனக்கு செலுத்திட்டு நீங்க அவங்க கிட்ட செலுத்தாம இருக்காதீங்க. அப்படி இருக்கக்கூடாது. இந்த உலகத்துல என்னென்ன ரூல்ஸ் இருக்கோ அதை நீங்க கடைபிடிக்கணும். பிரபுக்களை மதிக்கணும், அதிகாரிகளை மதிக்கணும், ஆளும் தலைவர்களை மதிக்கணும், அவங்கள கனப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு அழகா கற்றுக் கொடுக்குது. 22வது வசனம், அவர்கள் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு அவரை விட்டு விட்டு போய்விட்டார்கள். அவங்களுக்கு பயங்கர சர்ப்ரைஸ் ஆகி போச்சு. ஓ, இயேசுகிட்ட நீ ஒன்றும் படிக்காது, இயேசு நம்ம நினைக்கிற மாதிரி செயல்படல, அவர் அதிகாரியை படிப்பாருன்னு நினைச்சோம், நம்ம ரோம பேரரசை படிப்பாரு, எப்படியோ சிறைச்சாலையில் தள்ளிடலாம் நினைச்சோம், ஆனால் அவர் அப்படி செய்யல, என்ன பண்றதுன்னு தெரியல, வேற வகை இல்லாம அவர் விட்டுட்டு போயிட்டாங்க. இப்படித்தான் நாம செய்கிற செயல்கள்ல யாரும் நம்மளைய குற்றப்படுத்தாம பார்த்துக்கணும். யாரும் நம்மளை குற்றப்படுத்திடவே கூடாது. அப்படி குற்றப்படுத்தாம இருக்கிற விதமா நாமும் நடந்துக்கணும். இந்த காலை வேளையில ஆண்டவர் அதைத்தான் நமக்கு போதிக்கிறார். நம்ம செய்யற தொழிலே ஆகட்டும், நம்ம குடும்பத்திலே ஆகட்டும், நம்ம பழகிற நட்புகள்ல ஆகட்டும், நம்ம ஊழியங்கள்ல ஆகட்டும், யாரும் நம்மளைய குற்றப்படுத்தக்கூடாது. அந்த வண்ணமா இயேசுவை போல நாம எல்லா விதத்திலையும் உண்மையா இருக்கணும். உண்மையா இருக்க நம்மளை நாமே பழக்குவிச்சுக்கணும். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை பேசினமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என் தகப்பனே இயேசுவே, இந்த செய்தியை யாரெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்களோ அப்பா, அவங்களுக்குள்ள ஒரு உண்மைத்துவத்தை இன்று முதல் நீங்க கொடுக்க போறீங்க. அவங்க செய்கிற தொழில்கள்ல, அவங்க செய்கிற காரியங்கள்ல, அவங்க குடும்பத்துல, அவங்க ஊழியங்கள்ல, அவங்களுடைய எல்லா நடவடிக்கைகள்லையும் உண்மையா இருக்க ஆவியானவரே நீங்க உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.